தைராய்டு ப்ராப்ளம்லாம் கஷ்டப்படுறீங்களா? சரி பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனைக்கு லீவோதைராக்சின் தான் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஸோ ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருக்கவங்க என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் எடுத்துக்கூடாது, என்ன மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஏன் வந்துட்டு இதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், கண்ட்ரோலில் வைக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும்? ஸோ ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட் வந்துட்டு டெஃபினட்டாக என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அயோடைஸ்டு சால்ட்டு தான் வந்து சாப்பிட்ணும். பிளைன் ராக் சால்ட் எடுத்துக்கக்கூடாது. ஸோ நான்வெஜ்ஜில் வந்துட்டு ஃபிஷ்ஷு, ப்ரானு இதெல்லாம் எடுத்துக்கலாம். முட்டைன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது. முட்டையில் வந்துட்டு நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு வந்துட்டு வெள்ளையாக இருக்க அந்த வெளியில் இருக்க அந்த வெள்ளையை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்க அந்த மஞ்சள் கருவை தூக்கி போட்டுரும். அதில் தான் வந்துட்டு அயோடின் வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். மஞ்சள் அந்த யாழ்க்கு வந்துட்டு எடுத்துக்கணும். ஒன்று. இன்னொன்று, சோயாபீன்ஸு, காலிஃப்ளவர், கேபேஜு இதெல்லாம் ரா ஃபார்மாக எடுத்துக்கூடாது. இன்கேஸ் எனிவே நம்ம அந்த குக்டு ஃபார்மாக கூட வந்துட்டு அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தைராய்டு டிஃபிஷியன்சி T3 T4 லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு 8 hours மேலே வந்து தூங்கணும். ஏன் தூங்கணும் அப்படின்னா, தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாச்சுன்னா ஹைப்போதலமோ பிட்யூட்ரி தைராய்டு ஆக்சிஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்படும். அப்போ வந்துட்டு நம்மளுடைய தைராய்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு கம்மியாகும். தைராய்டையே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கண்ட்ரோலில் வைக்கலைன்னா வெயிட் அதிகமாகும், ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கம்மியாகும். ஸோ பிரெயின் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப டிமென்ஷியா வந்து ப்ராப்ளம் வரலாம், ஆன்சைட்டி இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம். இன்கேஸ் ரொம்ப அதிகமாக போனால் மிக்சடிமா கோமா கூட வந்துட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக அலாங் வித் நம்ம மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக வந்து தைராய்டு நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டால் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ